இந்த எக்ஸசைஸில் வந்து நம்ம வந்து அனிமேஷன் அப்ளிகேஷன் தான் கிரியேட் பண்ணுவோம். ஒரு 3 வகையான அனிமேஷன் மட்டும் தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். எதை யூஸ் பண்ணினா அந்த ஃப்ளட்டரை யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணுவோம். மெயினாக வந்து அந்த ஃப்ளட்டருக்கு வந்து தேவையானதை வந்துட்டு மேஜர் டாப்பிக்லாம் வந்து ஒன் ஆஃப் த டாபிக் வந்து அந்த அனிமேஷன். சரி, அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம். ஆல்ரெடி வந்து எக்ஸசைஸ் நம்பர் 7ல் வந்து நம்ம வந்து பார்த்துருப்போம் இந்த கால்குலேட்டர் அப்ளிகேஷன் டிசைன் பண்ணுற மாதிரி. ஸோ அதே மாதிரி தான், பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்புறம் இது என்னன்றதை நம்ம பார்த்துருவோமா? இதில் வந்து மெயின் டாட் பேக்கேஜ் மட்டும் தான் இருக்கும். இது வந்து ஃபஸ்ட் டைம் செட்டில் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த ப்ரீவியஸ் வீடியோ கொஞ்சம் பார்த்துருந்துருங்க. அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியும். சரி, இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக அந்த அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு போயிடுவோம். ஆல்ரெடி 8 எக்ஸசைஸ் நம்ம வந்து பண்ணியாச்சு. இப்போ புதுசாக இப்போ நியூ ஃப்ளட்டர் ப்ராஜெக்ட். ஃப்ளட்டர் கிளிக் பண்ணிக்கோங்க, நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி தான், அந்த சிஎம்டியில் போயிட்டு ஃப்ளட்டர் வந்து ப்ராப்பராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்றத பார்த்துருங்க அப்படின்னு. ஸோ ஆக்சுவலாக அந்த வீடியோ நான் வந்து ரெக்கார்ட் பண்ணுறப்ப 7th எக்ஸசைஸ் ரெக்கார்ட் பண்ணேன், அதுக்கப்புறம் 8th எக்ஸசைஸ், அதுக்கப்புறம் கண்டினியூஸாக ரெக்கார்ட் பண்ணுறதுனால நான் திரும்ப நான் போய் செக் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. நீங்கள் ஜாவான்னு மாற்றிக்கோங்க. இது வந்து அனிமேஷன் இல்லை. ஸோ அனிமேஷன் ஏதாவது ஒரு நேம் கொடுத்துக்கோங்க. ஸோ எப்பயுமே கேபிட்டல் லெட்டரில் மட்டும் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, ஏன்னா அதுதான் இதோட சின்டாக்ஸ். அதுக்கடுத்து கிரியேட் கொடுங்க. ஆல்ரெடி இருக்கு பண்ணுவான்னு கேட்குது. ஆல்ரெடி நான் கொடுத்துருக்கனால 24 நம்ம வந்து கொடுப்போம், இல்லை 25 கொடுத்துருவோம். ஆப்ஷனா கிரியேட் கொடுப்போம். லெட்டர் ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஆக்சுவலாக நான் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு அனிமேஷன் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணதுனால அந்த நேம் போக மாட்டேங்குது. திஸ் விண்டோவும் நியூ விண்டோன்னு கேட்டால் நியூ விண்டோனே கொடுத்துருங்க. இது ரெண்டாவது ஒரு பெரிய டாஸ்காக தான் இருக்கும் ஒவ்வொரு அப்ளிகேஷன் நம்ம வந்து பண்ணுறப்பையும். சரி, இந்த கீழே இருக்கிற அனலைசிங் இதெல்லாம் வந்து ரன் ஆகணும். அதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷன் ரன் பண்ணுறப்ப சில நேரம் ப்ராப்ளம்ஸ் வரும். இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் அந்த ஃப்ளட்டர் அப்ளிகேஷனை வந்து நம்ம வந்து லோட் பண்ண முடியும். சில நேரம் ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ ஃப்ளட்டரை பொறுத்தளவுக்கு என்னென்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் பொறுமை இருந்துச்சு அப்படின்னா பெட்டராக தான் இருக்கும். சரி, இப்போ இந்த ஃபைலில் போய்ட்டு அந்த இதை மட்டும் காப்பி பண்ணி வச்சுக்கிடுவோம். ரன் ஆயிடுச்சு. இப்போ டிஃபால்ட்டாக அவங்க வந்து ஒரு கவுண்டர் அப்ளிகேஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு பதிலாக நம்மளோட அப்ளிகேஷனை நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறோம். ஜஸ்ட் இதில் போயிட்டு நீங்கள் எதுவும் பண்ண போகிறதில்ல. இந்த எக்ஸசைஸை பொறுத்தளவுக்கு இது காப்பி பண்ணிட்டு அப்படியே நீங்கள் எப்போ பேஸ்ட் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான் நீங்கள் பார்க்க போகிற ஒர்க்கு. ஓகே, இந்த அவுட்புட் முன்னாடி வரைக்கும் காப்பி பண்ணிடுவோம். காப்பி பண்ணிட்டு எங்கே போயிட்டு மெயின் டாட் தான் இருக்குது. இதில் ரெண்டு விதமான சேஞ்சஸ் நம்ம பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு எரர் வரும். இங்கேயே வந்து எரர் வரும். ஜஸ்ட் கரெக்டாக காப்பி ஆகலைன்னா இந்த பிரச்சனை வரும். ஸோ அதனால் வந்து பேக் பட்டன் போட்டுவோம். திரும்பவும் நான் காட்டுறேன். ஆக்சுவலாக அந்த மேலே அந்த நோட்டிஃபிகேஷன் வந்ததுனால உங்களுக்கு அந்த ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு. சரி, இப்போ போயிடுச்சு பார்த்தீங்களா? இப்போ எரர் இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் டெஸ்ட்டில் வந்து எரர் காட்டுது. அந்த எரர் வந்து கிளியர் பண்ணி விட்ரும். இந்த கான்ஸ்டன்ட் CONST இதில் தான் வந்து எரர் காட்டும். ஆனால் 7th எக்ஸசைஸில் அந்த எரர் காட்டாது. அண்ட் அதுக்கப்புறம் இது போக வந்து இந்த கிரேடல் ப்ராப்பர்ட்டிஸ் அதையும் நம்ம வந்து ஒவ்வொரு டைம் வந்து மாத்திர மாதிரி இருக்கும். ஸோ ஆண்ட்ராய்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் இந்த கிரேடல் ப்ராப்பர்ட்டிஸ் கிரேடலில் கிளிக் பண்ணிக்கணும். கிரேடல் ரேப்பர் ப்ராப்பர்ட்டிஸை வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். டிஃபால்ட்டாக 8.10.2ன்னு இருக்குது. இதை வந்து நம்ம பழைய எக்ஸசைஸில் நம்ம என்ன வச்சுருந்தோமோ அந்த இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து மாற்றிக்கணும். எக்ஸசைஸை நம்மளோட எக்ஸசைஸ் நம்பர் 10 எடுத்துக்கிறோமா, இல்லை இந்த கேல்சி அப்ளிகேஷன் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கோங்க. நான் எக்ஸசைஸ் நம்பர் 10ல் வந்து ப்ராப்பராக வச்சுருந்தேன். இங்கே வந்து 8.13 இருக்கா, அப்போ அந்த 8.10 தூக்கிட்டு 8.13 மாற்றிடணும். இந்த ஆல்லாம் இருக்கக்கூடாது. 8.13 கிரேடல் 8.13 இப்படி இருந்தாலும் இருக்குது. இதில் 8.13 தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து பண்ணணும். ஏன் அதை கொடுக்க சொல்கிறேன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சில எரர்ஸ் வரும். அது என்னன்றது நீங்களே கூட லைவாக பாருங்கள். நான் வந்து பழைய இதுலேயே நான் கொடுத்துட்றேன். இந்த கிரேடல் எரர் வரும். கிரேடல் எரர் வந்துச்சுன்னா அதை எடுத்து விட்ற மாதிரி இருக்கும். சில நேரம் இதை அக்செப்ட் பண்ணிருச்சு. 8.10.2 வந்து அக்செப்ட் பண்ணிருச்சுன்னா பிரச்சனை இல்லை. இப்படி இல்லாட்டி இந்த கிரேடல் எரர் வரும். ஸோ அதுக்காக வெயிட் பண்ணணும். நம்ம வந்து ஒரு ஸ்டெப் நம்ம வந்து மறந்துட்டோம். ஆக்சுவலாக இதில் வந்து டெஸ்க்டாப்னு இருக்குது. இதை வந்து நம்மளோட ஃபோனாகவே நம்ம வந்து மாற்றிக்கிறோம். ஏன்னா இந்த எமுலேட்டர் வந்து சில நேரம் ப்ராப்ளம் ரொம்ப பண்ணுது. ஸோ அதனால தான் நான் வந்து ஃபோன் மாற்றுறேன். உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த எமுலேட்டர் நம்ம ஃபோன் யூஸ் பண்ணணும் பார்த்தீங்களா, அந்த எமுலேட்டரை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். தப்பு இல்லை. சரி, இருந்தாலும் நான் உங்களுக்காக ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்குறேன். பட் வரல அப்படின்னா அப்புறம் ஃபோன் பக்கம் போயிடலாம். இப்போ அதை ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ ரன் பண்ணி பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து என்ன மாதிரி எரர் வருது. ஸோ இந்த எரர் வருது. இந்த எரருக்காக தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த கிரேடல் ரேப்பர் ப்ராப்பர்ட்டிஸை வந்து மாற்றுறோம். ஸோ 8.10 இருக்கிறத 8.13 மாற்றுவோம். இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஸ்லோவாகத்தான் செய்யும். அந்த அசம்பிளி டீபக் அப்படின்றது கொஞ்சம் ஸ்லோவாகும். ஸோ திரும்பவும் வந்து நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்குது. ஆக்சுவலாக நெட்ஒர்க் இஷ்யூவாக இருக்கா இல்லைன்றது நம்ம எல்லாத்தையும் செக் பண்ணணும். ஓகே,
சரி, அதனால இந்த ஒரு பிரச்சனை வருது அப்படின்றதுனால தான் நான் வந்து பெரும்பாலும் நான் வந்து மாற்றுறது. இப்போ இது ஒன்று ஃபைல் நாட் ஃபவுண்ட் எக்ஸப்ஷன் அப்படின்னு ஒரு ஃபைலே கிடையாதுன்னு வருதா. ஸோ அப்போ நம்ம வந்து எங்கே தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம வந்து பார்த்துருவோம். எக்ஸசைஸ் நம்பர் 10க்குள்ளே போவோம். சர்வீசஸ் கிரேடல் இது லைட்டாக நம்ம பார்ப்போம். கிரேடல் 8.13. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா அன்ஃபார்ச்சுனேட்டாக அந்த டாட் வச்சுருப்போமா, இல்லை அது கரெக்டாக தான் இருக்குது. இங்கேயும் என்னென்னு இருக்குது, 8.13 பின்னு இருக்குது. ஸோ அந்த பின்னை வந்து கொடுப்போம். இந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்கும் போல். சரி, இப்போ இதை ரன் பண்ணி பார்ப்போம் ஒர்க் ஆகுதான்னு. ஸோ ஒரு சில சிஸ்டமில் வந்து இந்த கிரேடல் எரர் அப்படின்றது வருது. ஸோ அந்த மாதிரி சிஸ்டம்லாம் நம்ம வந்து என்ன நினச்சிக்கிட்டு போமா, சிஸ்டமில் தான் ப்ராப்ளம் இருக்குது, கரப்ஷன்ஸ் நடந்திருக்கு. சிஸ்டமில் கரப்ஷன்ஸ் நடக்கிறது உண்மை தான். ஆனால் அந்த கிரேடல் கரப்ஷன் நடக்கும். அந்த கிரேடலில் போயிட்டு நம்ம வந்து சேஞ்ச் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து வேலை முடிஞ்சிருச்சு. இது எக்ஸசைஸ் நம்பர் 7லேயுமே நான் சொல்லியிருப்பேன். ஸோ திரும்பவும் நம்மளுக்கு அந்த எரர் வரதுனால தான் அதை நான் வந்து சொன்னது. இப்போ இதை அப்படியே வெயிட் பண்ணி பார்ப்போம். இது எப்படியும் ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட ஆகும் எனக்கு தெரிஞ்சு, நெட்ஒர்க்கை பொறுத்து. ஏன்னா அந்த பேக்கேஜ் வந்து நம்மளுக்கு வந்து டவுன்லோட் ஆகணும், டவுன்லோட் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் மற்றதை வந்து ஒர்க் ஆகும். ஸோ இதனால தான் வந்து 7th வீடியோ வந்து 2 பார்ட்டாக நான் வந்து கொடுத்துருப்பேன். பார்ப்போம், இன்னும் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்படி அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ள வரல அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு இந்த வீடியோவுமே 2 பார்ட்டில் போட்டுறேன். சரி, லக்கிலே நம்மளுக்கு வந்து கிடச்சிருச்சு ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே. இப்போ இன்ஸ்டால் ஆரம்பிக்குது. இன்ஸ்டால் ஆயிடுச்சு. பட் இங்கே ரன்னிங் டிவைசஸில் போய் பார்ப்போமா. ஓகே, ஸோ வந்து இன்ஸ்டால் ஆகிக்கிட்டு இருக்கு. இன்ஸ்டாலிங் தான் வருது, கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இப்போ வந்து ஃப்ளட்டர் வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஓகே, ஹாட் ரீலோடு யூஸ் பண்ணுது. ஆனால் இதே மொபைலில் வந்து பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து பெட்டராகவே வந்துச்சு ரிசல்ட்டு. இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். இதில் ஸ்டாப் ஆகலை இன்னும். ஓகே, ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் வரக்கூடாதுன்றதுக்காக நான் வந்து மொபைலில் எப்போயுமே பண்ணுறது. ஓகே, சரி, ட்ரை பண்ணி பார்ப்போம். கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். சின்ன சின்ன கரப்ஷன்ஸ் தான் அந்த எமுலேட்டரில். இந்த ஒரு ரீசனுக்காக நான் வந்து எமுலேட்டர் பெருசு நம்புறதில்ல, நான் மொபைலுக்குள்ளே போகிறது. இப்போ நம்ம மொபைல்லே நம்ம வந்து ரன் பண்ணி பார்த்துருவோம். இதை ஜஸ்ட் தூக்கி விட்டு நம்மளோட மொபைலை செலக்ட் பண்ணிக்கிறோம். ஏன்னா அந்த எமுலேட்டர்லேயும் சில பிரச்சனைகள் இருக்கும். ஸோ அதனாலேயும் இந்த மாதிரி கிரேடல் எரர் வரலாம். சார், இந்த மாதிரி எரர் வந்து அதாவது இன்ஸ்டால் பண்ண முடியாமல் வரும். இப்போ ரன் பண்ணி விட்டுருவோம். ரன் பண்ணுறப்போ திரும்ப வந்து அசம்பிளி டிபக்கம் வந்து ரன் ஆகும். இப்போ நம்மளோட மொபைல்லே வந்து ரன் ஆகும். ஓகே, மிரரிங் பண்ணுவோம். அந்த பழைய எக்ஸசைஸில் என்ன எக்ஸசைஸ் இருந்துச்சோ அதே தான் நம்ம பார்க்கணும். ஓகே, இப்போ வந்து ரன் ஆயிடுச்சு. சரி, இதை மட்டும் தனியாக எடுத்து நம்ம பார்ப்போமா. ஓகே, இதை மட்டும் தனியாக எடுத்து பார்ப்போம். இதை மேக்ஸிமைஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து பெட்டர் வியூ கிடைக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஸ்டார்ட், ஸ்டாப்பு, ஸ்கேலு. இப்போ ஸ்கேலை கிளிக் பண்ணிட்டு ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து ஸ்கேலிங் நடக்கும். அப்படியே நிப்பாட்டிட்டு ரொட்டேட் கொடுத்துட்டு ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் கொடுத்தீங்க அப்படின்னா வேறு ஏதாவது ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டீங்க அப்படின்னு நிப்பாட்டிடும். இதுதான். இப்போ கலர் வந்து பேசிக்காக வந்து 3 கலர் கொடுத்துருப்போம். இந்த கலருக்கும் அதே தான். இந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து இந்த எக்ஸசைஸ். இந்த கலரில் வந்து எங்கே கொடுத்துருப்போம்னா மெயினாக வந்து இந்த கோடிங்குள்ளே தான் நம்ம வந்து ஒரு இடத்துல கொடுத்துருப்போம். ஸோ இந்த ஒரு 3-4 கலர்ஸ் மட்டும் தான் செலக்ட் பண்ணி வச்சுருப்போம். அதனால தான் அந்த கலர் மட்டும் நம்மளுக்கு வந்து எடுக்குது, வேறு ஒன்றும் இல்லை. சரி, ஓகே, இவ்வளோ தான் கைஸ் எக்ஸசைஸு. ஸோ இதோட இந்த ஃப்ளட்டர் எக்ஸசைஸ் வந்து நம்மளுக்கு வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்த வீடியோவில் நம்ம வந்து பார்ப்போம். அடுத்த வீடியோ வந்து 10th எக்ஸசைஸ் வீடியோ. அது கொஞ்சம் முக்கியமான வீடியோ, ஏன்னா டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி பண்ணுற மாதிரியான ஒரு வீடியோ தான் அது. சரி, ஓகே, தேங்க்யூ ஃபார்